வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு ஒரு கால் ரொட்டி சுட்டு பார்ப்போம். என்ன புதுசாக இப்போ மா குழச்சி வச்சுக்கிடாக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுது மா குழச்சி. இன்றைக்கு ஒரு கால் ரொட்டி சுட்டு பார்ப்போம். புது முறையில் சுட்டு பார்ப்போம். வீச்சு ரொட்டி எல்லாம் வேறு வேறு மாடலில் ஒரு சுட்டு பார்ப்போம். வீச்சு ரொட்டி மாதிரி வருமா பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் இப்படி நல்லா உருட்டி போட்டு இப்போ நாங்கள் அதை பிடியாக பிடிச்சி வைக்கணும். இப்படியே உருட்டி ஒரு பிடி ஒன்று பிடிச்சி இப்படி ஒரு பிடி ஒன்று பிடிச்சி வைச்சா சரிங்க ஒரு உருண்டை. இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் ஒவ்வொரு உருண்டை பிடிச்சி வைக்கணும். ரெண்டாவது ஒரு புது ரொட்டி ஒன்று விட்டு பார்ப்போம். புதுசா அதே மாதிரி வேறு பண்ணுறாங்க பார்ப்போம். ஒரு கடை நாங்கள் ஒரு ரூபாய்தானே ஒன்றும் விட்டு வைக்கப்படாது. இல்லையா வீட்டில் சும்மா இருக்காதுங்கோ. கடைச்சி ரொட்டியாலும் சுட்டு சாப்பிடுங்கோ. வேலையால் வந்து நித்தியை கொண்டுட்டு எது சும்மா எப்படியாவது சாப்பாட்டை செய்யுங்கோ. செய்து சாப்பிட்டு பாருங்க. வர நாங்கள் இப்படி ஒரு ரொட்டியாக சுட்டு பார்ப்போம். புதுசா இன்றைக்கு விசிக்கிறீங்களா? ஓடா நாங்கள் விசிக்க மாட்டோம். இன்றைக்கு கருவா இன்றைக்கு நாங்கள் விசிக்காமல் நாளா கருவா நாங்கள் ஒன்றும் விசிக்க மாட்டாங்க. ஒரு புது ரொட்டியா புது முறையில் செய்து பார்ப்போமே. இதோட ஏதோ ஒரு கரையோட்டு வைப்போம். வேணாம் ஒரு பிரண்டியோ ஒரு கரையோட்டு வச்சால் இன்றைக்கே பொழுது என்னோட சொன்னோம் சங்கு ஊது வேணுமே. இப்போ நாங்களே எல்லாத்தையும் உருட்டி ஒரு கணக்கில் உருட்டி எடுத்துருவோம் ரொட்டிகளை. இப்போ இதுக்கு எங்கேயும் கூட கிடந்தால் இந்த இடத்துக்கு போட்டு கணக்காக தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு. மோதம் வாங்கிக்கிற மாதிரி உருட்டி ஒரு ரூண்டு ஒன்று பிடிச்சி விட்டா சரியா போறிய. இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சாச்சா குழச்சி இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. வரைக்கும் நாங்கள் இப்போ என்ன இடம் பார்ப்போம். இதுக்கு வாரம் ஐட்டம் கொண்ட காணல பார்த்து விட்டு குடிச்சாருண்ணே. ஒழுங்காக பிடிச்சி ஒன்று வந்துட்டேனே. இப்போ வந்து இதுக்கு நாங்கள் இனி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இல்லை இதுக்கு நீங்கள் வந்து வட்டர் கொஞ்சம் போடுங்க. இதில் பூச்சி இப்படியே ஒரு பூச்சி போட்டு எல்லாத்துக்கும். ஏன்னா அந்த வட்டர் வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது பட்டரில். அதனால் நாங்கள் கொஞ்சம் பட்டர் இருக்குது. அந்த பட்டரில் இப்படி பூசி போட்டு இப்போ அடுக்கி விடுங்க கிடக்கட்டுக்கு. பட்டர் வந்து ரொட்டிக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். எனக்கு ஒரு சுட்டு பாருங்க. அனுப்பி ஒரு இந்த ஒரு நான் வித்தியாசமாக சுதான் போகிறேன். இந்த விசுக்கிறீங்களா இந்த ரொட்டி விசுக்கிறீங்களா வேறு விளையாட்டால் செய்துவாங்க. அந்த ரொட்டிக்கும் இந்த ரொட்டிக்கும் என்ன சொல்லுதாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பட்டர் போடுவோம். பட்டரில் போட்டுட்டு
எனக்கு 1 கிலோவில் வந்து ஒரு 10 ரொட்டி விழுந்துருக்கு. அவங்கள 12 ரொட்டி விழாவும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக 10 ரொட்டி விழுகுது 1 கிலோ மாவில். இதுக்கு வந்து நீங்கள் சீனி முதல் மாவை எடுத்து இந்த சீனி போட வேணும், உப்பு போட வேணும், முட்டை போடுறது இதில் முட்டை போட்டால் அது மச்சம். அப்புறம் முட்டை இல்லாமல் உப்பு சீனி தண்ணி 3 தான் 3-4 தான் இதுக்கு ஒன்று செய்கிறது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இவரை விட்டுட்டு நாங்கள் கையை கழுவுவோம். கொஞ்சம் நாங்கள் கையை விட்டு எண்ணெயாக பண்டரை போட்டுவோம். நல்ல சுடு தண்ணீராக பண்ணிக்கிறோம். அப்பா இப்போ நாங்கள் வந்து எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. என்ன வச்சுட்டு அது கொஞ்சம் மூடி விட உடம்பா ஒரு பிடிச்சி போட்டு அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மின்னியில் அப்படியே காய எடுங்க. இது விரிக்கடை முறை வெட்டுவோம். நல்லா வெட்டி விடுவோம். வா இவரை இப்படி ஒரு வெட்டி போட்டு இவரை கடத்தி விட்டாச்சு. இவரை வரையும் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். வட்டரில் கொஞ்சம் ஊறங்க. இப்போ நாங்கள் இது எடுத்து உள்ளுக்கு வைப்போம். என்னோட சொன்னது இது இந்த வட்டரெலாம் பூச வேணும். மாவை பிடிச்சி போட்டு பூசி வைக்கணும் என்றால் டேஸ்டாக இருக்குது சாப்பிடுங்க. இப்போ இன்றைக்கு இவரும் ஒரு கறியும் உண்டை இந்த ஒரு ஆட்டை தள்ளி பிடிச்சி விடுவோம். மேலே ஆட்டை தள்ளி போட்டு இந்த ஒரு பிடி பிடிச்சிடுவோம். ரொட்டிக்கும் ஆட்டுக்கும் என்ன சொல்லுதாண்டு இந்த கொத்து ரொட்டி போட இல்லாதேன்னு சொன்னால் பச்சை மிளகாய் வேண்டிய நேரம் இல்லாமல் போச்சு. அதால் நாளை பச்சை மிளகாய் வாங்கினால் அங்காள் ஒரு முறைக்கு ஒரு காட்டுற கொத்து ரொட்டி என்ன சொல்லுதாண்டா நாங்கள் இடக்கடை போடுவோம். நிறுவனம் போட்டு தர மாட்டோம். வேண்டாம் நீங்களும் சாப்பிடவும் தர வேணும். எங்களுக்கு நேரம் இல்லை சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்போ இப்போ தஞ்சாவே இதில் விட்டுக்கிடாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் நாங்கள் கொஞ்சம் இதை பவுசியில் விடுவோம். சரி இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் இல்லை 2-3 நிமிஷம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் மற்ற விளையாட்டில் செய்யலாம் இடம் வந்துடுதுன்னு சொன்னால் இந்த உருட்டுற கட்டளை காணையுது. அந்த கட்டளைகளை தேடி பிடிக்கிறோன்னா உங்கள் எல்லாம் சரி வராது. அப்போ இன்றைக்கு நாங்கள் விசிக்கி விடுவோம். ஒரு விசிக்கொண்டு வேறு வழி இல்லை. ஒரு விசிக்கொண்டு ஒரு விசிக்கொண்டு விசிக்கிறோம். என்ன சொல்லுதுண்டா இப்போ நாங்கள் இப்படி ஒரு தட்டி போட்டு பார்ப்போம். விசிக்கு படுத்து கொண்டு பார்ப்போம். நாங்கள் வித்தியாசமாக மாப்பிளைச்சு நாங்கள் விசிக்கு படுத்து கொண்டு பார்ப்போம். இப்போ உருட்டுற கட்டியே காணையில் அவ்வளோ தான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஊற வேணும். கொஞ்சம் என்ன ஊற வேணும் இதுவும். அப்போ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். அப்போ அப்படியே வச்சு மூடுவோம். இந்த விசிக்காமல் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இதுக்கு தேவையான சாமான் ஒன்றும் இல்லாத காரணத்தால் நான் அதை ஒளிப்படுத்தையில் பிறகு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன் என்ன மாதிரி இது எல்லாம் செய்தது கொண்டு நாங்கள் இதை கொஞ்சம் நான் ஊற விட்டு கிடாக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் தாச்சி சட்டியில் போடுவோம். என்ன நான் போட்ட அப்புறம் காட்டுறேன் இந்த ரொட்டின் என்ன மாதிரி மாடலில் இருக்கான்டா. ஓகே பாய். என்ன பிரச்சனை என்றால் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டியாச்சு. நாங்கள் இந்த ரொட்டி இருக்கோம் தட்டி பார்ப்போம் என்ன சொல்லுதாண்ட முதல் இப்படியே ஒரு தட்டொன்று தட்டி கொடு இவங்க வேண்டாம் உரு இதை காணையில் நான் அதால் போத்துலால் உருட்டினேன். இதுதான் நாங்கள் செய்து பார்ப்போம் சரி வருது உண்டு. ஆனால் விசுக்கு ரொட்டி இல்லை இதால் உருட்டி செய்த ரொட்டியாக பார்ப்போமே என்ன சொல்லுதாண்டு. நாங்கள் போய் அடுப்பில் போட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதாண்ட. இது புது முறையில் செய்து பார்க்குறேன். ஒரு முயற்சி தானே. இப்போ நாங்கள் இந்த கட்டுறால விட்டுவோம்.
உருட்டி இந்த ரொட்டி சுட்டா அப்புறம் என்ன நிலைமையில கண்டு பார்ப்போம். ஆனால் நாங்கள் இப்போ தான் உருட்டி கொஞ்சம் பிரித்து வச்சுருப்போம். கொஞ்சம் விரித்து வச்சுருப்போம். விரித்து வச்சால் பார்ப்போம் என்ன சொல்லுதாண்ட ரொட்டி. நான் சுட்டு போட்டு தான் காட்டுவேன் உங்களுக்கு என்ன சொல்கிறா ரொட்டி கண்ட. இதுக்கு பார்ப்போம் என்ன சொல்கிறாரு ஏதாண்டு. கொஞ்சம் அடுப்பாட கூட்டி விட்டு நான் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. பார்ப்போம் புதுமுறை தானே ஒரு முயற்சியை. அதுக்காக நான் முயற்சியோடு செய்து பார்க்குறேன். இப்படியும் சுடலாமன்றாங்க, இப்படியும் சுட்டு பார்க்கலாமன்றாங்க. நாங்களும் பிறகாக எங்கட முயற்சி வேறு ஒரு முயற்சியை அவைய கொப்பி அடிச்சு நாங்கள் வச்சுருக்கப்படாது. நாங்கள் வேறு ஒரு முயற்சி. சரி பார்ப்போம். ஒரு ஒன்றை சுட்டு பார்க்குறானே. அதான் நாங்கள் ஒரு ரொட்டியை சுடுவோம். முயற்சி தானே எல்லாம் ஒரு முயற்சி. அங்கே பாருங்க அடுத்த இதை பாருங்க நைட்டு நல்லா பேர் நினைக்கண்டேன். இப்போ நாங்கள் வந்து இவரே ஒரு கை விளையாட்டேன். அதெல்லாம் கை விளையாட்டுக்காரர். மற்ற நாங்கள் இந்த ரொட்டியோட சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. ஒரு புது தயாரிப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்டுவேன் என்ன மாதிரி நாங்கள் இதை சுட்டுறோம்ட்டு. மற்றது சில வெங்காயம் வட்டி வச்சுக்கிறாங்க, அதுக்கு இஞ்சி வட்டி வச்சுக்கிறாங்க. இவர் வெங்காயத்துக்கு யார் தம்பியார் வந்து இல்லை. தம்பியார்ன்றதா என்ன உள்ளி வந்து இல்லை. இந்த கடைக்கு போக நேரம் இல்லை. அப்போ நாங்கள் இதால் ரொட்டியை இட்டு பார்ப்போம். முதல் ரொட்டிக்கு என்ன சொல்லுதுன்னு எல்லாம் கை விளையாட்டு. எது கொஞ்சம் நேரம் சூடு வேறிடும். அப்போ நாங்கள் விரைவு எடுப்போம். விரைவு எடுத்து இந்த எண்ணெய் ஊசி வச்சு விட்டால் பார்ப்போம் என்ன சொல்கிறார் ரொட்டி. என்ன இந்த ரொட்டிக்கு ஆட்டு இறைச்சி கறிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்களும் பார்க்கத்தானே வேணும். நாங்களும் என்னத்தை தான் செய்து பார்க்குறோமாண்டு. முயற்சி தான் எல்லா தலையும் முயற்சி செய்து பார்க்க வேணும். எது சித்தியலையோ அதன்படி ஜீவிச்சு கொள்ள வேண்டியாரு. இல்லை கொத்து ரொட்டி போடுவோம் பிளான் போட்டுன்னா என்னென்னு சொன்னால் வெளியில் குளியர் ஒரு பக்கம், மற்றது வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் வாங்க நேரம் இல்லை. இந்த குளிர்காலம் எல்லாம் வெளியில் போயிடாது. போகிற நேரம் பச்சை மிளகாய் எடுத்து கொண்டு வருவோமே. இப்போ எங்களுக்கு எல்லாம் நேரம் வெளியில் என்னென்னு சொல்கிறது பேய் குளியல் என்னென்னு சொல்கிறவங்க. வேறு ரொட்டி கிட்டத்தட்ட ஓகேயா. இப்போ மற்ற என்ன ஒரு பிரச்சனை என்ன தெரியுமே, இந்த இதில் வந்து இந்த இது சொல்கிறாங்க இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னாலே உஷாராக இருப்பான். நானும் முன்ன ஒன்று தூக்கி வச்சுட்டு உஷார்படுத்து கொண்டு பார்க்குறேன். ஒரு முடரை விட்டு பார்ப்போம். வேணா இது வெளிநாட்டில் வந்து பச்சை தண்ணியில் கூட இவர் வந்து விலகுறாங்க. ஏனால் இவர் மாறது ஒரு பக்கம் மொழியோ போகிறது இல்லை. தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து வந்தாலும் காசு போனாலும் காசு. அப்போ நாங்கள் இவரில் அடித்து போட்டு அங்கே அரைச்சி விட்டு அது ஒரு மற்ற பக்கத்தால் தண்ணி எல்லா பக்கத்தாலையும் காசுனாவே எல்லாம் கவனமாக இருக்கும் ஓடும். இப்போ சொன்னாங்க ஒன்று கொண்டு வச்சிருக்கிறேன். எனக்கு பிராண்டு தெரியாது, ஏதோ ஒன்று கொண்டு வச்சுருக்கிறேன். நாங்கள் ரொட்டின் அளவில் பார்ப்போமே.
கொஞ்சம் ரொட்டி வந்து பொன்றது வர வேணுமா நாங்கள் சுட்டு பார்ப்போம் என்ன மற்றது இது வந்து என்னண்டு இது என்னண்டு சொன்னார் இதுக்கு பேர் வந்து வியர்ன்றாங்க இங்கே எனக்கு அதை பற்றி ஒன்றும் விளங்குதில்லை ஆனால் தண்ணியிலையும் கூட இவர் வந்து விலை உறவு ஏன்னா தண்ணி வந்து வாரத்துக்கும் காசு போகிறதுக்கும் காசு இது நான் கடையில் வாங்கினா ஒரு காசோட போகுது சேர்த்து வச்சு தண்ணி இறப்பான் இல்லையோ இந்த நாட்டில் இருக்கிறதுலையே விதியோடது கூடுதலாக தண்ணியை ரஞ்சி விட்டுட்டு வெளியிலே அனுப்பி வைக்க ஒரு வீக்கு அனுப்பிடுவோம் அதுக்கும் காசு இங்கே என்னத்தை தூக்கினாலும் காசு அப்போ மனுஷனை யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது இந்த நாட்டுக்கு இப்போ வந்து ரொட்டி கிட்டத்தட்ட சரி அவன் நாங்கள் மற்ற ரொட்டியை போடுவோம் இதில் ரஞ்சி விட்டுட்டு மற்ற ரொட்டியை அனுப்புவோம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டால் தான் அந்த எண்ணெய் மாதிரி இருக்கும் இல்லாட்டி கருவாடு மாதிரி வந்துடும் அப்போ நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் பிரட்டி விட்டால் எண்ணெயிலிருந்து பொதிக்க பார்ப்போமே முயற்சி தான் எல்லாம் முயற்சி தான் எல்லாத்துக்கும் படி இந்த இவங்க சொன்னாங்க இது மலிவண்டாங்க மற்றது சொன்னாங்க உஷாரம் பண்ணுறாங்க இதே அடிக்க நித்திராந்து உரமாகிறாங்க கவனம் பிள்ளைகள இதில் அடிக்கிறது கவனமாக அடியுங்கோ ஏன்னா நித்திர தூங்குது இந்த 2 முறை விட்டால் நித்திர தூங்க ஆத்துறது இப்போ இது என்னன்னு சொன்னால் எல்லா தலையும் கொலை செய்யும் தண்ணி மலை வேண்டு போட்டு இதை தூக்கினால் இது நித்திரை ஆகுது நித்திரை ஒன்று என்னத்தை கண்டது கொஞ்சம் ஓடு வழியிலே ஓடு திரிய ஓடும் பிள்ளைகளே இந்த இதை அடித்த உடனே நித்திரை தூங்குது இதுக்கு என்ன வழி இப்போ நாங்கள் ரொட்டியே பார்ப்போமே மூன்று விடாமட்டேன் நான் ஏன் நித்திரை தூங்குது நாங்கள் ரொட்டியே பார்ப்போம் இது கொஞ்சம் வெண்ணில ஒரு இது போட பார்ப்போமே சரி இது இதே பாருங்க அந்த ரொட்டியை இந்த ரொட்டியை பார்த்தீங்களே இந்த இப்போ நாங்கள் இது பிச்சு பார்ப்போம் என்ன உள்ளுங்க பட்டையாக நம்புது சார் இதுக்கு பேர் தான் ரொட்டி என்றாங்க இப்போ புது ரொட்டி இன்றைக்கு இந்த ரொட்டிக்கு பின்னால் ஆட்டுக்கு ஒரு கதையே இருக்குது ஆட்டு இறைச்சியை சமைச்சு போட்டு தான் ரொட்டிக்கு பின்னால் போவோம் வேணாம் ரொட்டிக்கு முன்னால் போட்டு ஆட்டு இறைச்சி வச்சுக்குவோம் அப்போ நாங்கள் முதல் ரொட்டியை சுடுவோம் ரொட்டியை சுட்டு வச்சுட்டு பிறகு ஆட்டுக்கறியை வைப்போம் ஆட்டுக்கறி ஒரு பிரட்டல் பிரட்டி போட்டு பார்க்குறேன் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நாங்கள் இந்த ரொட்டி நிலவில் பார்ப்போமே இது கொஞ்சம் வெட்டியை விட்டுட்டு பார்ப்போம் சுரட்டு ஒரு புது முறையில் ஒரு ரொட்டி விட்டு பார்ப்போங்க இந்த ரொட்டி வந்து வேணுங்க இந்த பட்டையாக புதுங்க பட்டையாக புதுங்க எங்கத்தான் எடுத்தாலும் பட்டை இது ஒரு வித்தியாசமான ரொட்டி விசுக்கு ரொட்டி இல்லை அமத்து ரொட்டி அமர்த்தி சுடாவானது இது அமர்த்தி சுட்டா தான் இது மற்ற ரொட்டி எறிஞ்ச வேண்டால் அதுன்ற கதை வேறு இப்போ எந்த பேர் முயற்சி தானே ஒரு இவருக்கு ஒரு வழி பார்ப்போமே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாருங்க பொண்ணுறதுக்கு வந்துடுது இது அதில் கிடக்க விட்டுட்டு நாங்கள் மற்றதுக்கு வழி பார்ப்போமே
வெறும் சரியா இலையும் கறி போட்டு இது கட்டிக்குவோம். இந்த அதில் எண்ணெய் இருக்கிறபடியால் அதை போகணும். பாப்போம் என்ன விளையாட்டில் இருக்கு ரொட்டியில் உண்டாக்கி புது விளையாட்டில் சுட்டு பார்க்குறேன். ரயில் சரி வந்தால் உங்களுக்கு வீடியோட வடிவாக காட்டுவேன். அதுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி காட்ட விடுவேன். நீங்கள் சுடாமல் ரொட்டி வேறுமானால் எங்கே வாரது ரொட்டி சுட்டு பழகாது. சரி வாரம் பார்ப்போம். இப்போ நான் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம இடவேளை கொடுத்துட்டு மீண்டும் தொடரும். வேறென்றால் நான் சுட்டு முடியாக காட்டுறேன். என்ன இப்போ ஒரு கொஞ்சம் காட்டிக்கிறாக்கு நான் சுட்டது காட்டையில் பட்டியது காட்டையில் நான் எல்லாம் முடிய விட ஒரு காட்டு பாருங்க. இப்போ நாங்கள் அந்த ரொட்டியெல்லாம் சுட்டு முடிஞ்சேன். இப்போ ஒரு ரவுண்ட் ஒன்று பார்க்குறேன் பாருங்க. ரொட்டி இது ஒரு 9 ரொட்டி வந்துருக்குது. ஆனால் ஒரு ரொட்டி சாப்பிட்டோம் 10 ரொட்டிங்க. ஆனால் ரொட்டி அந்த மாதிரி பூமாகி கிடாக்கு. நான் என்ன இந்த காணொலியில் காட்டிலாம் போச்சேன்னு சொன்னால் அதுக்கான கருவிகள் இல்லாமல் போச்சுது. அப்படி இப்படியும் வச்சு தான் சுட்டேன். நான் இனி ஒரு கறி வைக்க போகிறேன். கறி வைக்க போகிறேன். நான் மிச்சத்தை காட்டுறேன். ஓகே. இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு ஆட்டு இறைச்சி கறி வேண்டும் வைப்போம். என்ன மாதிரி நாங்கள் வைக்கிறோன்றா பார்ப்போம். ஆனால் பால் விடாத ஆட்டு இறைச்சி குழம்பு. பால் விட்டு டொச்சிலாந்தில் கதை முடிஞ்சுது. ஏன்னா அடுத்த நாள் என்னங்கன்னா அந்த பால் வந்து குளிச்சு பழுதாகும். இப்போ குளிர் நேரத்தில் பரவாயில்லை. ஆனால் இந்த வெயில் நேரங்களில் வந்து கஷ்டம். இப்போ நாங்கள் வந்து ஆட்டிறைச்சி வைக்கிறதுக்கு அலுவலை பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இப்போ நாங்கள் அடுப்பு மூடியாச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து எங்கள் அடுத்தான வேணுங்க. முதல் இதை நாங்கள் அங்காள வேணும். இப்போ வந்து நாங்கள் சட்டி சூடாக விட்டாச்சு. சூடுகிற ஒன்று சட்டி சூடுகிறோம். சட்டி சூடுகிற ஒரு 5 நிமிஷம் சூடுகிற விடுவோம். என்ன சூடுகிற விட்டுட்டு சூடுகிற வேணும். சட்டி சூடுகிற விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெயாக விட்டாலும் இல்லை. இதை நாங்கள் கூட்டி ஒரு கையில் விடுவோங்க. ஒரு கையில் நிற்கட்டுங்க. அது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சூடுகிறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான காரியம் ஒன்று காட்டத்தான் வேணும். நம்ம இதில் கிடக்கிறேன். நான் உங்களுக்கு அதே முருகா விளங்கப்படுத்ததானே போயிடுறேன். இப்போ எண்ணெய் சூட இருக்குது. இதுக்கு வந்து இதில் வந்து இது வந்து இஞ்சி சின்ன வெட்டி வச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து வெட்டி வச்சு சின்ன வெட்டி வச்சுக்கிறாங்க. இவற்றை தம்பியார் வந்து இல்லைன்னு சொன்னால் உள்ளி வந்து இல்லைன்னு சொன்னால் கடைக்கு போகலான்னா குளிர். அதனால் நான் கடை பக்கம் போகல இருக்கிறத வந்து சமாளிப்பான். ஆனால் வந்து என்ன பால் இல்லாமல் சமைக்கிறது. இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. என்ன சூடான அப்புறம் இவன் 2 விரல் நக்குவோம். 2 விரல் நக்கிடுவோம். அதை நக்க வேணும். வெங்காயத்தை இங்கே சேர்த்து இறக்கிட்டேன். 2 வேலை கொஞ்சம் பழக்க விடுவோம். 2 பேரும் சேர்ந்து பழக்கட்டேன். அவருக்கு தம்பியார் வந்து என்னென்னு சொன்னால் வெளியில் வந்து குளிர் சொன்னால் வெளியிலேயே போகுது. அப்போ இருக்கிறது வந்து சும்மா நம்மளை சமாளிப்போங்க. ஆனால் பச்சைக்கறிக்கு பால் இல்லாமல் சமைக்கிறது இதுதான் உங்களுக்கு முதல் அனுபவமாக இருக்க வேணும். நீங்கள் ஒரு சமைச்சு பார்த்து எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்க. பால் இல்லாமல்
பால் விடாவிட்டாங்க கூடுதலாக வந்து இங்கே வந்து என்னென்னு சொன்னால் மரக்கறிக்கு இடக்கிட பாலை பாவிக்கலாம். மற்றும்படி என்ன சாப்பாடாக தூக்கினாலும் பாலை வந்து கையை விட்டுருவோம். சாண பாலண்டான, தேங்காய் பாலண்டான, தேங்காயை திருவி எடுத்த பாலண்டான எல்லாத்தையும் கையை விட்டுருவோங்க. இப்போ பாருங்க, நான் சமைக்க போகிறேன். ஒரு பாலும் இல்லாமல் தண்ணியில் சமையல் ஆட்டிறைச்சி குழம்பு என்ன சொல்லுதாட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டுட்டோம். இதில் கொஞ்சம் வதங்க இதில் வதங்க விட்டுட்டு இதை பாருங்க, இதுக்கு முதல் துறப்போம். இந்த போத்தில் வந்து சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெந்தயம், கடுகு இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு டோசாவில் நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் பிரிச்சுக்கு போடாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புடி கைப்பிடியால் ஒரு புடியாக கிள்ளி போடுக்கவே போட்டு வடிவாக சமைச்சு என்னென்ன வெந்தயம் வந்து சூடு என்று சொல்கிறாங்க. சூட்டாக குறைக்கு பண்ணுறாங்க. இதுவெல்லாம் நாங்கள் எடுக்கிறேன். எல்லாம் மெருகி நண்டு போட்டு எல்லாத்தையும் தூளில் போட்டு அடிக்கிறவല്ലോ அதை நாங்கள் வந்து பிரபட்டாயம் போட்டு செய்வோம். இப்போ நாங்கள் இதில் வைப்போம். வெங்காயம் வாங்க போட்டு பார்ப்போம். வெங்காயம் வாங்குதில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்க. வெங்காயம் வாங்க கொஞ்சம் கூட்டிவிடும். வெங்காயம் வாங்க விட்டு இவர் போட வேணும். என்ன இதில் என்ன கிடக்குது? என்ன கிடக்குது? பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெந்தயம், கடுகு, 4 சாமான் ஒன்று சேர்ந்துருக்குது. நீங்கள் பிச்சு போடாமல் ஒரு டோசை உள்ள கலந்து போட்டு ஒரு 2 குழுக்கி விட எல்லாம் கலந்து போடும். ஒரு பிடி கல்லி போடுங்க. உடம்புக்கு நல்லது. மனுஷன் வாழ்றன்னு சொன்னால் அது அவன் செய்ய இருக்கும் வர வடிவாக சமைச்சு சாப்பிட்டு போய் ஒழுங்காகும். மற்றவனுக்கு கடனை வையாது. இது உலகங்களுக்கு கடனா இல்லை நடக்குது. அதை யோசிக்கும் முதல்ல நாங்கள் வெங்காயம் மற்றவனுக்கு சொன்னால் ஓடி உழைச்சாலும் என்னட்டு சொல்றது, ஓடி உழைச்சாலும் அஞ்சியத்துக்கு வலி. இது விளங்குவோம். மற்றவனுக்கு விழுந்து உழைச்சான்னா, ஓடி உழைச்சான்னா, படுத்திருந்து உழைச்சான்னா, மூண்டும் ஒரு இடத்துல இல்லை. இப்போ நாங்கள் உங்களை வேறு கொண்டு காட்ட போடும். நான் காட்டுமா. இப்போ நாங்கள் வெங்காயத்தை வாங்க விட்டோம் இல்லை, கொஞ்சம் கூட்டி விட்டுக்கிறாக்கா. அவர் வெங்காயம் வாங்கி கொண்டு வரான் இல்லோ, வெங்காயம் வாங்கி விளைவிக்க இங்கே இருக்கிறார். இவர் இருக்கிறார். இவரை எதுக்கா போட்டாலும் தூக்குத்தான். ஆனால் உரைப்பு தான் கறிக்கு தூக்குத்தான். நீங்கள் எதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கவேன். என்ன பொறுத்தவல்ல இவள் ஒன்று போட்டால் உரைப்பும் கூட என்ன கறிக்கு எதை போட்டாலும் டேஸ்ட் வேறு. அவருக்கு இவர் ஒரு பேர் இருக்கிறேன். நீங்கள் இவர் இல்லாமல் புரிம்பாக வச்சு பாருங்கோ. இந்த மிளகாய் இதை இந்த மிளகாடாக இல்லை, இந்த மிளகாய்க்கும் வித்தியாசம் வேறு. இவரை போட்டால் உரைப்பு உண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், 2 சேர்த்து போட வேணும். 2 சேர்த்து போட்டால் நடக்கும், தூக்கும். அப்போ இருந்து வேறங்க தூக்குதோட்ட நாங்கள் இதில் வைப்போம்.
வெங்காயத்தை பாருங்க. வெங்காயம் அரைப்பதத்துக்கு வந்துருக்கு. அரைப்பதத்துக்கு இப்போ அரைப்பதம் மதியங்க இதில் கலந்து வச்சாரங்கல்ல பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெந்தயம், கடுகு 3-4 சேர்த்து விட்டுட்டாங்க. இது இப்படி அறுபடி அப்படியே கிளி போடுங்க. எல்லாம் வர்றாக்குது, உங்களுக்கு வருத்தமே வராது. இப்போ நாங்கள் விறகுக்கு போட்டோம். இப்போ நாங்கள் விறகு பின்னால இவையே போடுவோம். யாராக்கல விறகா பார்ப்போமா தோசை வைக்க. இது வந்து அன்னநாஸ் பூ அதில் மட்டும் போடுவோம். அன்னநாஸ் பூவை உங்களுக்கு விளங்காது. அன்னநாஸ் பூ கொண்டாட விளங்காது. இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன வெயிட்லைங்களே கொஞ்சம் கருவாப்பட்டவே இல்லை. இதெல்லாம் இங்கே இதெல்லாம் சின்ன டோசைவில் வச்சுக்கிறாங்க. தலை இதில் கருவாப்பட்டை அதிலே ஒரு கரும்புங்கோ. இதெல்லாம் சின்ன டோசை வந்துடுது. மற்றது வந்து இவர் இருக்கிறார் இந்த ஏலக்காய் அதெல்லாம் நல்லா ஓடும் போவேன். ஏலக்காயெல்லாம் கராம்பு 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 ஏலக்காய் இங்கே இருக்கிற ஏலக்காயில் தெரியும் தானே அள்ளி போடுங்க. ஏலக்காயில் அதுக்காக முடிச்சா கொண்டே போடுறேன். பிச்சு போட்டு போடுங்க. பிச்சு போட்டு போட்டால் தான் அந்த ஏலக்காயில் இருக்கிறது வந்து உங்களோட உடம்புக்கு சேரக்கூடியதாக இருக்கும். என்னத்துக்கு ஏலக்காய் சேரிக்கணும்? ஒரு வாசத்துக்கு என்ன பண்ணுறது? ஒரு வாசமா என்னது வாய்க்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து வாசத்துக்கு தான் பாய்க்கிறோன்னு எந்த அபிப்பிராயம். இதங்கிறா கணக்கை பிச்சு கொண்டு வேண்டி கிடக்குது. பிச்சு போடணுமா? முடிச்சா போட்டுறாங்க. எத்தனை தூக்கி எறிஞ்சு விட்றீங்களா? ரோடு கும்பவாளிங்க உடைச்சி போட்டு போடுங்கோ. போட்டுட்டு இந்த டோசத்துக்கு மேலே போடுங்கோ. எல்லாத்தையும் சாத்துங்க. இப்போ ஒரு கிண்டுங்கோ. சும்மா பிக்குது அது ஒரு 2 செத்தமிழாங்க 2-3 செத்தமிழாங்க பிச்சு போடுங்க. நான் ஒரு 4 போடுறேன். 4 செத்தமிழாக பிச்சு சும்மா கலக்கி போயிட்டு வாரதுக்கு அந்த முக்கியமான சாமான் என்ன சாமான் அது எங்க இங்கே பாருங்க. ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு வந்திருக்குது. என்ன சாமான்? ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கு. நினைக்கிற புள்ளியோடு வந்தது பாருங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து சாமான் கொண்டு போட்டுக்கிறாங்க. என்ன சாமான்? கருவேப்பம் இல்லாடி நிலையிலிருந்து உள்ளே வந்தது. மாமா அண்டி ஆண்டு போட்டு இந்த கருவேப்பிலையை தந்துட்டு போகுவார். பெரிய நன்றி அந்த புள்ளிகளுக்கு தான். இதை பாருங்க சும்மா கருவேப்பிலை உண்டா சுற்றி போட்டு கருவேப்பிலை பவுர்ல கருவேப்பிலை வந்து இங்கே டொக்கிலாந்தில் ₹1 பவுர். இப்போ எல்லாம் போட்டு வதக்காதல்ல. இப்போ வேறு ரக போகிறேன். சிங்கல் பாருங்க. சிங்கனை ஒரு சிங்கனே ரக்கி விடுறேன். 2000 பிராட்டு ரொட்டி இருக்கல்ல அடிக்க வேண்டால் தூக்கி அடிக்கும். எது தூக்கி அடிக்கும். கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நான் இதை போட்டு கிட்டி போட்டு அதுக்கு
தெரியுது வெங்காயங்கள் அதெல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிண்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் இருக்கு மஞ்சள் போட்டு இந்த மஞ்சள் போட்டு என்ன மஞ்சளை வந்து கொஞ்சம் போட்டுணுங்க அந்த சஜலா மணங்களைக்காக அவைகளை மேலே அதை போட்டு முதல் இவரை கிண்டும் இப்போ கிண்டி போட்டு முடியும் தொடங்கிடுது மூடாக்க தொடங்கிடுது அப்போ மூடி முடிஞ்சாங்கிற நிலங்கி என்ன வேறுங்க கொஞ்சம் காலம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க நாங்கள் ரொட்டி சுட்டாச்சு ரொட்டி சுட்டி முடிய அடுத்தாச்சில் என்ன ஆட்டுக்கிடாது ஆட்டுக்கிடாய ஆட்டு மறியில் ஆட்டுக்கிட இதோட வேறும் கிடா என்ன கருத்த தலைக்காரன் வெட்டிட்டாங்க உது வேற கிடைஞ்ச ஆடு ஒரு ரொட்டி ஒரு வந்து என்ன ரொட்டிக்கு ஆட்டு ரச்சி கரைக்கு சொல்லி வேலை இல்லை என்னன்னு சொல்றது கீழே வடக்குன்னு வாங்க அது விளங்கி கொண்டா சரி கீழே வடக்குன்னு விளங்கலையோ ஒன்றும் செய்யாது ஆட்டு ரச்சியும் இன்றைக்கு விசுக்கு ரொட்டி இல்லை இன்றைக்கு உருட்டி அது காட்டையெல்லாம் போய் ஐட்டங்கள் இல்லை ஐட்டங்கள்லாம் இருக்குது இப்போ வந்த நாங்கள் வந்த இடத்துல வந்து எல்லாம் நாங்கள் கலருக்காகவே புதப்பட்டு போச்சு இருந்தாங்க மெல்ல தான் மேலே இருக்கவர் அது மட்டும் இருக்கிறத வச்சு சமாளிப்போங்க தடி இருந்தாலும் சரி கொட்டல் இருந்தாலும் இப்போ ஆட்டு வச்சு ரெடி பாவம் இவ்வளோ கண்டு ரெண்டாவது கதைக்கப்படாது இப்போ நான் இதை குறைச்சி விடுவோம் சிலுவை இருந்து அவியட்டு அவிச்சு முடியும் ஆடுறச்சியை பிடட்டி மசாலா தூள்லாம் போட்டு பிடட்டி எடுத்து ரொட்டியை தீ வச்சால் ரொட்டி தானாக தின்னுட்டு போடும் நாங்கள் சாப்பிட தேவையில்லை ரொட்டி ஆடுறச்சியை கண்டாலே அதுக்கு வந்து இந்த என்னென்னு சொல்ற எதிர்ப்புச்சல் எதிர்ப்புச்சத்தில் இழுப்புச்சல் ஆட்டன் ரொட்டியும் கண்டால் அவற்றை கதை வேறு நீங்கள் ஒரு செய்தி வேறெந்தோ வேறு நான் இப்போ எல்லாம் சமைச்சு வடிவேன் எல்லாத்தையும் இதில் காட்டு சமைச்சு போட்டு நீங்கள் சொல்லுங்க நான் செய்தது தெரியா நீங்கள் செய்தது தெரியாண்டு நான் சொல்கிறேன் நான் சொன்னது சரி என்னன்னு சொல்றது பால் இல்லாத கறி ஆட்டுறச்சி கறி பால் இல்லாத கறி நீங்கள் பாலை விட்டால் வேற தான் கதையே கேடு பாலை விட்டால் வேற எங்களுக்கு வேறு தெரியாத பால் பட்டிகை கொண்டு போய் காயை கொடுக்குறாங்க தேங்காயை கொண்டு போய் காயை கொடுக்குறாங்க இந்த நாட்டில் தேங்காய் இல்லை பாக்காய் எடாப்பா அந்த நாட்டில் இருக்க அதை பிடிச்சி கொண்டு கொடுக்கோமே அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே மாத்திராங்க எங்களை கத்தரிக்காதான் வேணும் பூஜரிக்காதான் வேணும் இது என்னடா வாழ்க்கை எடா போன இடத்துல என்னடா காய சமைச்சு சாப்பிட்டு படுக்க வேண்டியானே தூள் இல்லையண்டா இதுக்கு என்னப்பா நாங்கள் செய்கிறது தூள் அந்த ஃப்ளைட்டில் இருந்து வருதாங்க வேண்டேன் அதுவும் வேண்டாம் தூளும் வேண்டாம் தக்காளி பழத்தையே போட்டு உப்பையும் போட்டு ஒரு மசாலையும் விட்டால் இவன் வருது அப்போ நீங்கள் என்னாச்சும் கொண்டு தான் கொடுக்கும் தக்காளி பழம் சோறு இல்லாட்டி உரப்பு சோறு உண்டு
இதை விட்டுட்டு சும்மா கண்டபாடு அவன் தமிழன் சாப்பாடு தமிழன் என்னத்தை அடுத்த அடுத்த எங்களோட தலைமுறை முடிஞ்சது அடுத்த தலைமுறை இருக்குல்ல அவைக்கெல்லாம் தூளும் வேண்டாம் உப்பும் வேண்டாம் புளியும் வேண்டாம் நாங்கள் கடையில் சாப்பிட்டோமா நேரமும் மிச்சம் உங்களை மாதிரி கடையில் ஒரு மணத்தையெல்லாம் சாவான் வீட்டை கொண்டாங்க அதை வச்சு 2 மணத்தையெல்லாம் சமைச்சு அதை சமைச்சு ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு இல்லை இதெல்லாம் மனுஷன் வாழ்க்கையில் அவன் வாழ்றதே சரிடா அவன் கிடந்தாங்க கொடுத்தது சாப்பிட்டப்ப அதை விட்டுட்டு இந்த சட்டி வராது கைகளை கைகளை உட கரண்டியல் நாங்கள் விறக்க கரண்டியோட கொஞ்சம் ஜோதிக்கடா கையால் கூடாது நாங்கள் மிஷின் வச்சுக்கிறோம் அங்கே ஓடி அங்கே மிஷினுக்கு ஓடி வைப்பாங்க முதல்ல எங்கே ரஜ்ஜியில் ரஜ்ஜி அடிக்குது என்ன யோகிக்கடா இப்படி தான் வாழ வேணும் இப்படி தான் அந்த நாட்டில் வந்தார் அது நிலைமைக்கு ஓடிக்கொண்டு போக வேண்டியது நாங்கள் அதை பிடிச்சி வச்சு கொண்டு இருந்தோமோ இப்படி இதுதான் நாக்குத்தான் அதை முதல் யோசிங்க மனிதரோட நல்லபடியாக வாழுங்கோ இருக்கும் பேர் சந்தோஷமாக இருக்க வேணும் இல்லாத நேரம் அவனுக்கு தான் தெரியும் படித்தவனுக்கு தான் தெரியும் இருக்கிறது என்ன இல்லை என்றது என்னான்ட்டு இதை நீங்கள் வச்சுட்டு எந்த பிள்ளையும் ஆசையோட இந்த பிள்ளையும் ஆசையோட நீயும் பிள்ளை வாழையில் உண்ட பிள்ளையும் வாழ விடுகிறே அது 20 வயதுக்கு பிறகு அம்மா நாங்கள் காசுதெல்லாம் இல்லை அப்பா அப்போ நாங்கள் அடவா புள்ளைய வாழ்றதுல சாப்பாடை கொடுக்குவேன் 2வது வாழ்றதுல காலை கொடுக்குவேன் காலை வச்சிருந்தே பொறிக்காது இங்கே என்னக்கா அவட இப்படி படிங்க நானே புள்ளை இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை இல்லை இருக்கு விலை கொடுது கிடக்கிறத புள்ளையில கொடுக்கு இதுக்கேங்க வாழட்டேக்கு இல்லாதனால முளைச்சி கொள்ளட்டேக்கு ஏன் உங்களே நம்பியா புள்ளையில் வந்தாரு அதெல்லாம் புள்ள நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புள்ளையாது உங்களை நம்பி புள்ளையில் இல்லை உங்களால் உங்களைத்தான் அறிமுகப்படுத்தினது அதை மட்டும் சிந்திச்சு கொள்ளுங்க சும்மா கண்டாடு எந்த பிள்ளை அங்கே அடிக்கும் இங்கே அடிக்கும் அங்கே என்னடா உங்களுக்கு உலகத்தில் அறிமுகப்படுத்தத்தான் தெரியும் இல்லையே புள்ளியில் அடக்கிறாரு 18 தானே இதோ பேப்பர் ஒட்டிடோடும் இல்லையோ பின்னால் ஒட்டிடோடும் உங்களுக்கு உலகாது நாங்கள் ரஜியாக பார்ப்போங்க பாருங்க அந்த மாதிரி கமாண்டு ஆடு ஆமாங்க என்னது போகுது ரஜ்ஜியில் இருக்கிற தண்ணியில் அதிக விட போகுது அவிய விட்டுட்டு தூள் உப்பு மசாலா எல்லாம் போட்டு சும்மா அடிச்சு போட்டு பிரட்டி போட்டு அந்த ஈரத்தன்மை இருக்குது வச்சுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் விட்ட தூக்க அடுத்த வீட்டுக்கு கேட்கும் வாசம் சத்தம் இல்லை வாசம் கேட்கும் அதை விட்டுட்டு வாசம் கேட்காண்டு அது அதில் நின்றா தான் தெரியும் வச்சு அவியுது சமைச்சு பார்த்துட்டு இந்த இருக்கிற ரொட்டிய சும்மா பிடி விட்டுச்சு சாப்பிடுங்க காதை வச்சுங்க பப்பரிக்காய் 5 நிமிஷத்தில் ரக்க வேணும் அதில் கிடக்குது பாதுகாப்பேன் முதல்ல ஈரவிக்க வேணுங்க முதல்ல அவியட்டுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு நான் பாருறேன் ஓகே பாய் இப்போ நாங்கள் ஆட்டு இறைச்சி வட்டி
எல்லாம் மதக்கி மதக்கி போட்டு போட்டு நல்லா வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடணும், நல்லா அவிய விடணும். சும்மா அந்த எலும்பை விட்டு ரச்சி விலக வேணும், அதான் சமையல். அதுக்காக அடுப்பை திறந்து போட்டு அடுப்பை மூட்டுறது. அடுப்பை மூடி போட்டு 5 நிமிஷத்தில் கறி முடிஞ்சதுன்னு கூட அடுப்பு முடிப்பாடக்கூடாது. கறி எலும்பை விட்டு ரச்சி விலக வேணும். அது மட்டும் நீங்கள் நல்ல ஸ்லோவில் விட்டு அவிய விட வேணும். சும்மா கமகமானதை எலும்பெல்லாம் விலகி எலும்பு அது தண்ணியே கேள்வி தண்ணியிலிருந்து நல்ல அவிய வேணும். அவன் சொன்னான் தம்பியா ஒரு 2 பேர் அடிச்சு பாடுறா, இதில் 2 அடிச்சு பாடுறா, உஷாராக விட்டான். இந்த 2 பேரோட ஆள் சரியோ ஆள் நிற்கிறே அவ்வளோத்துக்கு என்னன்னு சொல்கிறது நீங்களும் சொல்லுங்க. இதுக்கு என்ன செய்யலாமண்டு இவர் சொன்னாங்க, தண்ணியிலும் கூட இது மேலே விடாண்டாங்க. என்னடா பிரஜைன்னு கூட கேட்டால் சொல்கிறாங்க, அது வாரத்துக்கும் காசு, இது போகிறதுக்கும் காசா, இது உள்ளுக்கு அனுப்புறதுக்கும் காசு, வெளியே அனுப்புறதுக்கும் காசு, 2 ஒன்று தானே. இது உஷாரர் பண்ணாங்க, இது உஷாரர்கள் நித்திரியாங்க. ஜோதிச்சு வரலங்க, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு அந்த பழக்கம் இந்த பழக்கத்துக்கு போடாதீங்கோ. இது ரையன் ரை நாங்கள் இன்று வரையில் ஒன்றும் தொடவே இல்லை, தொட்டது விட்டதும் இல்லை. நாங்கள் அந்த காலத்தாங்கள் இனிமேல் வர காலத்தில் பிள்ளைகள் யோசிச்சு சிந்திச்சு நடவுங்கோ. இதுக்கு மேலே நாங்கள் அதை சொல்லிடாது. நானும் ஒரு பைக்கண்டு விட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு பைக்கண்டு 3 முறாரு தேன் தான் வேற ஒன்றும் தேன் தான் சிந்திரியாகி போடும். தேன் தான் தண்ணியிலும் விட விவரம் வேண்டால் ஓகே தான். என்ன ஓகே இதான இதான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவர் வேலைக்கு நித்திரி ஆகி போடுங்க. மனமனு சமைச்சாச்சு இந்த காட்டு இறைச்சி கரையும் அதே இந்த காட்டு இறைச்சி கரையும் இஞ்சால் இருக்கிற ரொட்டி ஒரு விஜிக்கு விட்டு பார்ப்போம். வேணா இப்போ ஆட்டு இறைச்சி முதலாம் கேட்டுக்கும் எலும்பு விட்டு சதம் வெளியில் வர வேணும், அதான் சமையல். அதை விட்டு அடுப்பு ஆன் பண்ணி போட்டு 5 நிமிஷத்தில் ஹவுஸ் பண்ணுறதால அடுமவியலை சாப்பாடும் சரியில்லை. அது சக்காண்டு சப்பி போடு தொண்டைக்கா போட்டு சேர்ந்து நாளைக்கு அங்காம்போது கொண்டுங்க ஆஸ்வத்திக்கிட்டு. அதுக்காக ரஜ்ஜி என்று சொன்னால் அவிய விடவு, எலும்பை விட்டு விலக வேணும் ரஜ்ஜி. அதை விட்டு அடைப்பை மூன்றது 5 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சு மனுஷன் தின்னுவாரு. நாய்க்கு தான் போடுவேன், நான் தின்னும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை. இவன் பாருங்க எந்த வீட்டில் பாருங்க கதையே கேளுங்க. சும்மா எலும்பு ரஜ்ஜியை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். எலும்பை விட்டு இந்த எலும்பு இருக்கிற அந்த சதையை விட்டு விலக வேணும்.
அதை அடுப்பு ஆன் பண்ணியாச்சு 5 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சாப்பா அவங்க சாப்பிடு அங்கே இன்னத்தை சாப்பிட்றது அவிச்சதும் இல்லை சுட்டதும் இல்லை பச்சு தான் தின்ன வண்டியை கட்டத்தில் பிள்ளைகள் ஜோதிங்கோ ஆட்டுறச்சி என்றாலும் மாட்டுறச்சி என்றாலும் இன்னறச்சி என்றாலும் அவிச்சு போட்டு சாப்பிடுங்க கிருமியல் இடத்தை விட்டு ஓடிட்டோம் பச்சை வெட்டை ரத்தம் ஓடிக்குவோ நீங்களும் போன மாதிரித்தான் விளங்காட்டு விளங்கி கொள்ளுங்க இப்போ நாங்கள் இங்கே வந்து எலும்பு பாஞ்சிட்டு தான் சும்மா அந்த இதை அந்த இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் உப்பு போட வேணும் மற்றெல்லாம் போட்டால் தானே முதல் நாங்கள் ருச்சிக்கு எங்களுக்கு ஏற்றவாறு உப்பு நான் வந்து ஒரு அளவுங்க எங்களுக்கு கரெக்ட் ஏற்ற மாதிரியே இது போட்டாச்சு இது போட்டாச்சு இது ரெண்டும் போட்டாச்சு இது இந்த தூள் இருக்குல்ல தெரியும் தானே இந்த தூள் இருக்கு நான் ஒரு 1.5 கரண்டி சூரியகாந்தி தூள் மஞ்சள் 3 சூரியகாந்தி தூள் நான் 1.5 கரண்டி போட்டுவிடுவேன் இதில் வந்து இது மசாலா தூளான்றது இது நீங்கள் தேடியும் பிடிக்க வேணுங்க நீங்கள் செய்ய தனியும் மேலே செய்ய வேண்டாம் உங்களுக்கு நான் இது ஒரு விளக்கப்படுத்த மாட்டேன் பிறகு நான் ஒரு நேரம் விளக்கப்படுத்துகிறேன் என்ன நான் மசாலா தூளை செய்கிறேன் இது நீங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க இதை போட்டு சும்மா ஒரு 2 விரட்டை தூள் மசாலா தூள் உப்பு போட்டு 2 விரட்டை விரட்டி நல்ல ஒரு விரட்டி போட்டு விட்டுருவோம் அப்படியே தட்டி போட்டு திருப்பி வச்சு கட்டிய ஒரு 5 நிமிஷம் வேறு 5 நிமிஷம் முடிய என்ன சொல்ல போகிறார் கரை துறக்கைய என்ன சொல்ல போகிறாருன்னு இப்போ நாங்கள் அதுக்கிடையில் இதில் கொஞ்சத்தை விடுவோம் ரவியத்தான வேணும் நாங்கள் அதுக்கிறது இதை முடித்தாத்தான் பசி ஒழும்பி எடுத்து அவன் சொன்னான் அண்ணன் மாமா தம்பி இப்படி என்றாங்கள் இதில் கொஞ்சத்தை குடிச்சு பாருங்கன்றாங்க உஷாரு வருவோன்றாங்க அவன் உஷாரு வரல ஒன்றுலாம் தெரியாதான் போகுது எதுக்கு சாப்பிடுவேன் ஆனால் தேசத்தை என்னத்தை என்ன சீனியை கரைச்சி போட்டு ஊற்றினாலும் தேய்த்தான் உப்பை கரைச்சி போட்டு ஊற்றினாலும் தேய்த்தான் புளியை கரைச்சி போட்டு ஊற்றினாலும் தேய்த்தான் இவரை ஊற்றினாலும் தேய்த்தான் அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலை நீங்களே ஒரு சொல்லுங்க பார்ப்போம் அவன் சொன்னான் தண்ணி மாமா தண்ணி விலை கூட இது விலை உற வேண்டாம் ஏறாண்டு வேண்டாம் மாமா நீங்கள் இதை குடிச்சு பாருங்க மாமா உஷார் ஏறுவோண்டாங்க அங்கே உஷாரும் அங்கே நித்திரியத்தான் ஆக்குது அவன் சொன்னதும் ஏற்றுக்கொள்ளாத கட்டத்தில் வந்துடுது அப்போ நான் வாங்கின 2 குடிச்சு தானே முடிக்க வேணும் இப்போ அதை யார்கிட்ட கொடுக்குறது அவன் குடிச்சு விடுவோம் 2 போட்டு தொடங்கியாச்சு என்ன செய்கிறத ஒரு கரை கொண்டு விடுவோம் மேலே ஒரு 4 சுழக்கு விட்டாச்சு இப்போ நாங்கள் இங்கே மற்ற 2 கொண்டுகள்லாம் போனது போனேன் முந்தி சீக்கிரம் நல்ல உழைதாங்க இப்போ வந்து கரண்டால் உழைக்கிறாங்க இது இதென்ன சொல்கிறது இதுவும் ஒரு கொலை தான் இது அடுத்த கொலை முந்தி ஒரு காலம் சீக்கிரத்தை மூடினால் தீ வைக்க வேணும் அப்போ தணலால் கொலை இப்போ வந்து நீங்கள் மூச்சு போட்டு விழுந்து விட்டீங்கன்னு சொன்னால் லைட் அடிக்கும்
அப்போ கரண்ட் அளவுல மனுஷன் எங்கேப்பா அவளை விடுறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தணலால் உழையிறாங்க, எலக்ட்ரிக்கால் உழையிறாங்க. விளக்காட்டி ஒன்றும் செய்யலாது. இப்போ எழுத்து காட்டுறது இங்கே எங்களுக்கு எரியுது. அதுவும் 3 எழுத்தான் பாவம் இருக்குது. அப்போ எங்கட எல்லா சக்தியும் போட்டுத்தான் இருக்க வேணும். எடுத்தா தான் இந்த தனநாள உடை என்னடா மனுஷன் வாழ்க்கை. கொஞ்சம் வேணும் சிந்திச்சு கொள்ளு. சிந்திச்சு பாருங்க, மனுஷனுக்கு என்னடா வாழ்க்கை. தின்றது, ஓடுறது, உழைக்கிறது, வாடுறது, தின்றது, பறக்கிறது, ஓடுறது, உழைக்கிறது, வாடுறது. என்னடா மனுஷன் வாழ்க்கை. கொஞ்சம் வேணும் சிந்திச்சு கொள்ளுங்க. ஓடி ஓடி உழைச்சோம் 5 காசு. என்னென்ன இடம் வெளிநாட்டவன் அவன் சோடியை பார்க்க அவனுக்கு நேரம் இல்லை. அதுக்கு ஊரவனுக்கும் தொண்டு விழிக்கிட்டாங்க. இதுக்கு நாங்கள்லாம் என்னதான் செய்கிறது? இருக்கிறவன் கொடுக்கூடா, இல்லாதவன் கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது இல்லை. இருக்கிற கடனே அழிச்சிக்கோ வேணும். அழிச்சு முடிஞ்சா அப்புறம் வாப்போம். அப்போ நாங்கள் இருக்கிற கடன் இருக்கு, அதுவும் தெரியாது. உழைச்சோ இருந்தால் கொடுங்கோ, கடன் பட்டு கூடாதீங்க, பொறுப்பு நின்றும் கூடாதீங்க. நாளைக்கு அது இடைஞ்சு இருந்தால் கொடுத்து உதவி செய்யும். வேறு வழியே இல்லை. நாங்கள் இப்போ கரைச்சட்டியை பார்ப்போமே. சும்மா தூக்குது கரைச்சட்டி விடட்டி எடுக்க சும்மா தூக்குது. எது கொஞ்சம் தண்ணியோட வேண்டாம் பெரிய வெளிச்சம் வந்துடும். கொஞ்சம் தண்ணியை விட்டால் தண்ணி பிடிக்காது. ரொட்டிக்கு தண்ணி இல்லைன்னா கால முடிச்சு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொடுக்குவேன். போட்டு சும்மா மற்ற விட்டுட்டு எரி ஒன்றும் இருக்கிறாரு. இப்போ 10 விட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு எடுத்து ரொட்டியும் ஆட்டிறச்சியும் ஒரு முளாச்சல். நீங்கள் எதுக்கும் நான் செய்த முதல் காட்டையில் இரண்டு இந்த ஆயுதங்களை காணையில் அப்படி இப்படின்னு வச்சுட்டு கிடந்ததை வச்சு ரொட்டி எடுத்து ஏதோ ஒரு வழி பார்த்துட்டேன். கதையே கேளு. ரொட்டியே இருக்க பாருங்க என்ன என்ன நிலைமையில கிடாக்காண்டேன். ரொட்டி இருக்குல்ல ரொட்டி சும்மா என்னன்னு சொன்னார் விசிக்குது. இப்போ நாங்கள் கறி முடிய ரொட்டி ஒரு விரட்டு வெட்டி போட்டு தம் மண்டை விளக்க வண்டிய வேறு வழியே இல்லை. வாங்கிக்கோ ரொட்டி சுடைக்க எண்ணெய் வெட்டு பறிக்க வேணும். நிறைய ரொட்டி இருக்க பிச்சு காட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சு கொண்டு வாரேன்னா ஓகே பாய். இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஆட்டிறச்சி பிரட்டல் குழம்பு. கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் என்றால் ரொட்டிக்கு குழம்பு வேணும். அதனால் கொஞ்சம் குழம்போடு சேர்ந்த பிரட்டல். அடுத்தது
ரொட்டி. இது புது முறையில் செய்தது. இன்றைக்கு ஒரு கொஞ்சம் அப்படி பார்ப்போம் மேலே இதுக்கு வட்டி பிச்சு பார்ப்போம் மேலே பாருங்க. ரொட்டி மின்னு மின்னு ஒன்று இருக்குது, மின்னு மின்னு ஒன்று இருக்குது. பிச்சு பார்ப்போம் மேலே இந்த போட்டு சொல்லி வேலை இல்லை, சொல்லி வேலை இல்லை. கீழே விளக்குனேன் சொல்லுவேன். நீங்கள கீழே விளக்குனேன் என்றால் விளங்கி கொள்ளும். கீழே விளக்குனேன் அந்த மாதிரி பிரட்டை குழம்பும் ஆட்டு பிரட்டை குழம்பு. இங்கெல்லாம் இங்கே பாருங்க பிக்க பார்த்து பார்த்தா வருது. புது முயற்சி. ரொட்டி என்ன ஆடு என்ன சொல்லி வேற பால் இல்லாத கிடைக்க என்ன அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிடணும். அந்த நாட்டில் தென்னை மரம் இல்லைன்னா தென்னை மரத்தை விட்டுருவோணும். அதை ஒரு தென்னை மரத்தை தடுத்துருச்சால் கொஞ்சம் பொறுங்க சாப்பிட்டு வந்துடும். அவனை அதில் முதல்ல சொன்னான், இந்த மாமா அந்த தண்ணி அடிச்சு பாருங்க 3 சேர் கொண்டாங்க. அது அரிசியோட பொறுக்கி அறியிடுது நித்திர இங்கே லாட்ரு வச்சு கீழே விளக்குனேன். நான் சொன்ன உடனே நினச்சி பாருங்க. தேங்காயும் பண்ணால் மாங்காயும் பண்ண ரொட்டி எப்படி எங்க பாய்ச்சி வந்தது பாய்ச்சா கிடக்குது. இங்கே சோஸ் குழம்பு அது வச்சு கீழே விளக்குனேன். சொல்லி வேற இல்லை. ரொட்டி இந்த புழுங்க பாய்ச்சா புது முயற்சி. புது முயற்சி கை கொடுத்துடுது. இந்த முருங்கை பிஞ்சு ஆர்டர் வச்ச இலையோட அந்த ஒரு பிடி அதுக்காக ரஜ்ஜி கடையில் போய் ரஜ்ஜி வாங்க போனாள். 200 ரூபா தெரியுமே. கொடுத்துடைக்காரரு ரஜ்ஜியாக கொடுத்துட்டு வாங்க போகிறவனுக்கு எலும்புவேன். இதுதாவியோ சமையல்காரனுக்கு ரஜ்ஜியை கொடுத்துட்டு ஜாமான் வாங்க போகிறவனுக்கு எலும்பு. எங்கிற தமிழன் விளையாட்டு.
போனாச்சு, ஒரு ஆட்டை தள்ளியாச்சு. உடந்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? இறால் வேணும், நண்டு வேணும், சுறா மீன் வேணுமே, திருக்கை மீன் வேணும், எல்லாம் சேப்பை, ஐஸ் சேப்பை, சாப்பிட்டாலும் காயாக கொடுத்தாலும் ஒழுங்காக சாப்பிடும். எல்லாம் போனாது. டோரால் மீன் வாங்கியாச்சு, குழந்தை பொரிச்சாச்சு. கிரில் பொரிச்சல் இல்லை, கிரில். இவ்வளோ ரொட்டியை சுட்டாச்சு. ஆடு ரசிகன் ஆனால் கோழி கறிக்கு, கோழி சூப்பர் கோழி இருக்கும். சூப்பர் கோழியெல்லாம் என்னமெல்லாம் வழியை துறக்கிடுவோம். தனி இறைச்சி பிரண்டி போட்டு பிரண்டி போட்டு ரொட்டியும் சுட்டு போட்டு பக்கத்தில் இருந்து வேறங்க கதை சொல்லணும். கோழியும் அது சூப்பங்கோழி. பிள்ளைகள் இருக்கிறத கொஞ்சம் காலம். அவன் கொடுத்த படம் இதுக்கு அவன் பெருச்சு, இவன் பெருச்சு, இவன் பெருச்சு, அட தின்னுட்டு படைஞ்சவடாப்ப. அவன் பேச்சு, இவன் பேச்சு தின்னாமல் தின்னுடா பாதிக்க போறீங்க. தின்னாமல் என்னத்தை செய்யறீங்க? கீனி இடத்த தின்னாமல் செய்கிறதுமே கீனி இறக்கம். பாருங்கடா பாருங்கடா, இருக்க இல்லையோ தின்னு தின்னு. அவனுக்கு செய்கிறான், இவனுக்கு செய்கிறான், அவனுக்கு செய்கிறான். அவன் வந்ததும் இல்லை, நீயும் வந்த. மனுஷன் நுழுக்கத்தான் பாடுறது. அவன் பெருச்சு, இவன் பெருச்சு. எடோ தின்னும் கூட அவன் பெருச்சு, இவன் பெருச்சு, பின்னுக்கு பார்ப்பான். ரொட்டிக்கு ஆட்டு குழம்பு பிரட்டை. சும்மா
ரோசா பூவில் தேர் ஊற்றினமாய். ம் அது சாப்பிடாம நீயும் வாழ புள்ளியையும் வாழ விடுகிறேன். பேத்தனோட காசு ஏட்டா காசு சின்னவனாக உங்களை விரும்பியெல்லாம் எடுத்து சாப்பிடுங்கடா. ம் போனா போகாது. உறப்போ சொல்லி வேலை இல்லை. மக்கள் சாப்பிடுங்கடா. இருக்கிற கொஞ்சம் காலம் இருக்கும் வரை சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. அது அவனும் கூட. அவனுடைய நான் நடக்கும். இதுக்கு மேலே சாப்பிடும். அப்போ சொல்லு வேலை இல்லை. இல்லை சொல்லி வேலை இல்லை. ரொட்டி விளையாட்டு உங்களுக்கு காட்டையில் அடுத்த முறை காட்டு. இப்போ இந்த மாதிரி பூ மாதிரி ரொட்டி சுடணும்னு கற்றுக்கொள்ள வரும். அவன் எங்கே விடுவான். சாப்பாடு இல்லை கீழே படக்குனான். எங்கடையாக சொல்கிறீ எங்கடையாக சொல்கிறீரு. அது ஏன்னு ஒரு நாள் இதை சாப்பாடு எடு ஒரு காலம் தீபாவளி என்றாலே ஆடு சமையல் பழக்கம். ஆனால் வெளிநாடு அவன் சமைச்சு போட்டு நச்சா தான் தீபாவளி பழக்கம். அதான் சாப்பிடுங்கடா. உண்டாக்கி சுப்பா
எடு ஆடு இறைச்சி என்றால் சனல் பழக்கம் பாசம் தேல் பக்கத்தில் யார் ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் ரொட்டி இல்லை சோறு ஆரை போட்டாலும் ஆட்டுக்காரன் சரியாக இருக்கும் அது ஏன் சொல்கிறேன் இந்த ஆட்டுக்காரன் சரியாக இருக்கணும்ன்றது ஆட்டு இறைச்சி சுவையாக சமைச்சாத்தான் எதை போட்டாலும் சொல்லுவாங்க கீழே கிடக்குங்க ரொட்டிக்கு மனிதர்கள் எதுக்கும் வேற சாப்பிடுங்க இல்லையண்டி நாள் கஷ்டம் இதுக்கும் வேற சாப்பிடும் இன்னும் இன்னும் ஒரு கதையில் ஒன்று வந்து பாருங்க ஏன் ஆட்டம் ரொட்டியும் கொண்டு போக ஆட்டம் ரொட்டியும் கொண்டு போக யாருக்கும் முதல் வரிசைன்றாங்க அவன் நான் தேடி பிடிக்கிறேன் கரைக்கு பின்னால் தான் ரொட்டி அடி சொல்லணும் இங்கே என்னதான் கொடுத்தாங்க கொஞ்சம் அப்போ ஷாம்பு இதை அன்றைக்கி விரிச்சு போட்டு ரெடும் மாட்டேங்க ரொட்டியோட போடணும் சார் ரொட்டி இருக்குல்ல நீங்கள் சொல்லி வேலை ரொட்டியோட எலும்பு சதையை விட்டு வெளியேற ஷவுட் போட்டு வேற வேலை அதுவும் ரொட்டியோட வா எலும்பு பிரச்சனை எவ்வளவு இருக்குது சரி சேகு இப்படி ஒரு சாப்பாடு
ரொட்டியோடு சேர்த்த ஆட்டிறைச்சி குழம்பு. அது கமக்கூட கறி வச்சால் அடுத்த பக்கத்தில் கேட்கப்படாத அடுத்த வீட்டை கேட்கும். கதையோ கதைக்கிற அளவுக்கு பசி ரொட்டியே ஆட்டுக்குடமே கண்டோன்னே பறிக்காத பசியே வந்துடுது. அது சரி வெந்தியார் படுவ சமைப்பார், உருட்டி போட்டு பிராட்டி போட்டு படுப்ப வேண்டும். இதெல்லாம் ஐயா பூ. ஓ ஓ ஓ இதுவும் பிராட்டியே பிராட்ட வேணும். கதையா கதையா ஆட்டுறச்சி கதையும் ரொட்டியும் சொல்லி சொல்லி போட்டு சொல்லுங்க கதைப்பா. மற்ற மற்றபடியாக பேர் அப்போ வேண்டாம் வேண்டாம் இந்த எலும்பிருக்கிறது வேண்டாம். அது வந்து வேறு வந்த வட்டம் ஏன் சொல்லதே இல்லை கீழே விடட்டேன். இங்கே ரொட்டி ஏது அப்பா எலும்பு ரஜ்ஜியை விட்டு எலும்பு ஒடியில் வரும். சாப்பிட்டு பழக்கம். அது சக்கு சக்கன்னு ஒன்று விடாது. கைக்கு அவ்வளோ சரி. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றால சவுண்ட் பொடியில் வருது. ஆமாம் அது சொல்லுவோம் சீரில் படக் கீழே வெளி வேலை இல்லை. கீழே விளக்குன அப்போ சொல்லலாம்